மெய்யழகன்ங்கிற படம் வந்து இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஒரு மூவி ஆர் வியூ, இட் வாஸ் மோர் லைக் an எக்ஸ்பீரியன்ஸ். அவர் சும்மா தான் சொல்றது, எனக்கு அது பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு, பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்டா இருந்துச்சு. தேவிஸ்ரீ பிரசாத் காரு சொன்ன மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்கிற கெஸ்ட் கார்த்திக் சார், வெங்கட் பிரபு சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்ல நீங்க இல்லைன்னா ஃப்ரீயா இருந்தா கூட you've taken time off your life and you've come here to bless us, to greet us on this day. தந்தையோட படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் கோவிட் டைம்ல ஒரு சின்ன ஒரு 20 பேஜ் ஒரு நிஜமா நடந்த சம்பவத்தை தான் வந்து எனக்கு அது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இவ்வளோ அழகான ஒரு லவ் ஸ்டோரியா மாற்றி ஒரு I think it took 3 years for them to come up with this. அதனால அந்த ஜேர்னியை வந்து அப்போ இருந்து ஆரம்பிச்சு இப்போ கூட ஒரு 1.5 years we've shot for the film. It's been quite a memorable journey. அது வந்து இவ்வளோ அழகா எங்களுக்கு சந்து காருக்கு and such a co-star who is a sport where அவங்க வந்து எதுவுமே யோசிக்காம அப்படியே ஒரு 1.5 வருஷத்தை ஒதுக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தா கூட இவர் கொடுத்துருக்காரு. He was that hungry to do good characters. அதனால it was such a nice experience. Thank you so much, Jay. And டிஎஸ்பி காரு இவ்வளோ அழகான பாட்டு. எனக்கு தமிழ் பத்தி தெரியல, பட் தெலுங்குல வந்து அங்க நிறைய பேருக்கு இருந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தெலுங்கு I've always seen that லவ் ஸ்டோரி வந்துச்சுன்னா பாட்டு ரொம்பவே முக்கியம். அவங்க ரொம்பவே அதை செரிஷ் பண்ணி they'll own it. அந்த பாட்டை வந்து புஜித்தலியா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த ஹைலஸா இருக்கட்டும், they just own the song. So thank you so much. இவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்ததுக்கு படத்துக்கு. அண்ட் அரவிந்த் காரு, அவர் விளையாட்டுக்காக சொன்னாரோ இல்லையோ எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி ஃபீல் லைக் அவர் எனக்கு அவர் அப்பா ஸ்தானத்துல இருக்கிற மாதிரி. ஃப்ரம் மேக்கிங் ஷுர் தட் எல்லாமே கரெக்டா போகுது, இவர் டேக்கிங் கேர் ஆஃப் மீ, மேக்கிங் ஷுர் நீ இது வேணா இது பண்ண வேணாம், எல்லாமே அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டு. அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர் இது 1.5 வருஷம் ஆயிருந்தா கூட அது வந்து ஒரு டைம் கூட மூஞ்சி சொல்லிக்காம இப்பவும் வந்து உங்களுக்கு பண்ணணுமா ஷூட் நீங்க போய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மெக்னானிமஸ் ஹார்ட்டோட இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். So I'll be very blessed to have you, sir. Thank you so much. And இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் கருணா அவர் தான் சொல்லணும். வர எல்லா கெஸ்டும் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இமீடியட்டா சொல்றாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு தி தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அவர் சும்மா தான் சொல்றது, எனக்கு அது பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு, பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்டா இருந்துச்சு. தேவிஸ்ரீ பிரசாத் காரு சொன்ன மாதிரி. அது இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கணும். இதுக்கப்புறமும் நிறைய பண்ணும் பானு காரு. அண்ட் அது கூட சேர்ந்து நான் எங்க நரேன் காரு எல்லாரும் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஒரு 1.5 yearsல இருக்கும்போது படத்தோட சேர்ந்து நம்ம என்னவா குரோ ஆகணுங்கிறது பார்ப்போம். எங்க எல்லாருக்கிட்டையுமே நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அதனால இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் வர 7th of February படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே பார்த்து அங்கிருந்து யோசிச்சுட்டே வந்தேன் நான் இந்த விஷயத்த இந்த ஸ்டேஜ்ல சொல்லணுன்ட்டு. மெய்யழகன்ங்கிற படம் வந்து இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஒரு மூவி ஆர் வியூ, இட் வாஸ் மோர் லைக் an எக்ஸ்பீரியன்ஸ். பட் சம்டைம்ஸ் மூவி ஒரு ஆஃபர் பண்ணுவோம்ல இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு ஃபியூ 2 hours ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அண்ட் as an actor ஒரு பருத்தி வீரன், சிறுத்தை, அதுக்கப்புறம் இப்போ பண்ண மெய்யழகன், இல்லைன்னா இதுக்கப்புறம் பண்ற ஃபிலிம்ஸ் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டு இட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொன்னாரு ஹவ் ஐ கிவ் எவ்ரிதிங் ஃபார் லவ் அண்ட் வலியா இருக்கட்டும் 100%. பட் அவர் கேரக்டர்ஸ்ல வந்து அவ்வளோ ஒரு பியூரிட்டி இருக்கு. என்ன கேரக்டர் பண்ணாலும் ரொம்பவே பியூரா பருத்தி வீரன்ல நிஜமாவே ஒரு போக்கி பாய் மாதிரி, இல்லைன்னா நிஜமாவே இதுல வந்து அவ்வளோ ஒரு இன்னசென்ட் ஒரு பாய் மாதிரி. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டன் இட். அண்ட் ஐ திங்க் அது இந்த மாதிரி நடக்கும்போது இட் மீன்ஸ் யூ ஹேவ் டு பி வெரி பியூர் அண்ட் வெரி டிரான்ஸ்பரண்ட் இன் யுவர் ஹார்ட். அப்போதான் இது ஒரு விஷயமா பாசிபிள்னு நினைக்கிறேன். ஐ தாட் இன் ஸ்டேஜ் ஐ ஹேவ் டு டெல் யூ தட் ஐம் சச் an admirer of these films, especially மெய்யழகன் was something. And thank you so much. நீங்க ஸ்வீட் டைம் பத்தி சொன்னதுனால நான் இதெல்லாம் சொல்லலை. நிஜமாவே நான் உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அது பயத்துல அப்படி மறந்து போச்சு. ஆமா அதேதான். And I also want to tell Karthik Subbarath sir, being a Surya sir's fan, I was so happy seeing retro அதோட ப்ரோமோ எனக்கு பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே குஷி ஆயிடுச்சு. It was like, oh okay, I'm looking forward to it அப்படின்ட்டு. அதனால thank you so much. And வெங்கட் பிரபு சார், நான் படம் ஆரம்பிக்கும் போதே உங்களை பத்தி கேட்டேன் அவங்ககிட்ட, how was the experience, தமிழ் எல்லாம் எப்படி இருந்துச்சு communicating with the director. He said we became family after this also, we'll work together ன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. So it's so nice that it's like family coming and blessing us all on this day. Thank you so much.
I'm so sorry for taking. Thank you. And உள்ள ஒரு கடைசி நிமிஷம் இது நான் வரேன். எஸ்ஆர் பிரபு அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எங்க இருக்கீங்களா? Thank you so much. We work together on NGK. அதுக்கப்புறம் இப்போதான் வந்து அவர் பிரசன்ட்டும் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டும் பண்றாங்க. So thank you so much for believing in the film and bringing it to the public. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. So we